வணக்கம், நான் ஐஸ்வர்யா. ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, நீங்கள் கிருஷ்ணாவோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே எப்படி வேணாலுமே பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் சொல்லியிருக்கேன், இந்த யூடியூப் சேனலில் நான் போடுற தகவல் எல்லாம் என்னோடய புரிதல், நான் என்ன பண்ணுவேன், என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் பேசுவேன். இது எந்த வீடியோவாக இருந்தாலும் ஓகேவா? ஓகே, எப்படி நான் ஆரம்பத்துலேருந்தே வரேனே, நான் எப்படி ஆரம்பித்தேன், இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆரம்பத்தில் எனக்கு சாமி கும்பிடவே தெரியாது. ஸோ இப்போ என்னோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா என்னென்னா, பாட்டு பாடுறது, பஜனை பாட்டு பாடுறது. அப்போ கிருஷ்ணா முன்னுக்கு உட்காந்து நிறையா பாட்டு பாடுவேன். அப்புறமா கிருஷ்ணாவோட பாட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு கிருஷ்ணாவோட மூஞ்சி கண்ணையே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதுதான் நான் எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. எனக்கு ஆரம்பத்தில் எப்படி பேசணுன்றது தெரியாது. இப்போது ஒரு மனுஷாலாக இருந்தால் நான் எப்படி வேணாலும் பேசிடுவேன். என்ன சின்ன வயசில் என்ன வாயாடினே சொல்லுவாங்க, நான் ரொம்ப பேசக்கூடிய ஒரு ஆள் தான். எனக்கு எப்படி பேசணுன்னு தெரியாது. எங்கள் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு கேட்பேன், என் அண்ணனுங்க கிட்ட போயிட்டு கேட்பேன். அப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்க, நீ எப்படி சாமிக்கிட்ட க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னா, நீ சாமிக்கு பஜனை பாட்டு பாடலாம், தியானம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம். எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ கடவுள்கிட்ட பேசலாம். ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான். என் ஃபேமிலியே ஒரு ஸ்பிரிச்சுவலான ஃபேமிலி தான். என் அம்மா சாமிக்கிட்ட டைரெக்டாக பேசுவாங்க, சாமியும் திரும்பி பேசுவாங்க. எங்கள் அப்பா பேய்கிட்ட பேசுவார். எங்கள் அண்ணனுங்களாம் சின்ன வயசுலேருந்து யோகா கிளாஸ்க்கு போகிறது, அர்ச்சகர் காஸ்க்கு போயிருக்காங்க, யோகா கிளாஸு, தியானம் பண்ணுறது. அவங்களாம் இப்படி தான். நான் மட்டும்தான் பேக்கு மாதிரி சுற்றிட்டு இருந்திருக்கேன். அப்போ என்கிட்ட பேசணுன்னு எனக்கு ஆரம்பத்தில் எப்படி பேசுகிறதுன்னு தெரில. கிருஷ்ணா கிட்ட சாமி ஃபோட்டோ முன்னுக்கு போயிட்டு உட்காந்துட்டு, ஹாய் கிருஷ்ணா, நான் தான் ஐஸ்வர்யா, எனக்கு இந்த மாதிரி உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட சொன்னாங்க, உங்கள்கிட்ட பேசுனா நீங்கள் திரும்பி பேசுவீங்கன்னு. என்னது வாரணம் ஆயிரம் படத்தில் வர மாதிரி, ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீங்கள் அவ்வளோ அழகு, இங்கே யாரும் இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. உண்மையாகவே நான் இப்படி தான் பேசினேன், இப்படி தான் பேசுவேன். ஏன்னா நான் லவ் பண்ணிட்டேன்னா, லவ் பண்ணிட்டு எனக்கு எப்படி பேசுகிறதுன்னு தெரில. அவர் பாட்டுக்கு ஃபோட்டோலாம் அமைதியாக சில மாதிரி இப்படியே இருக்கார். அப்படியே இருக்கிற ஆள்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுகிறது, அவர் பேசுகிறதும் எனக்கு புரியல. ஆனால் இப்படி நான் பேச 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 எப்படி பேசுவேன்னா, ஆரம்பத்தில் ஹாய் ஹலோன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். என்ன பேசுகிறதுன்னு தெரியல. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். இந்த அங்கே சாப்பிடுங்க, ஊட்டி விடுறது, அந்த மாதிரி. போக போக என்னென்னா, சும்மா ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னா, கிருஷ்ணா உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா, இது இப்படி நடந்துச்சு, இந்த பையன் இப்படி பண்ணிட்டான், இந்த பொண்ணு இப்படி பண்ணிச்சு, அப்படின்ற மாதிரி பேசுகிறது. அப்புறமா ஒரு கட்டத்தில் நான் நார்மலாகவே என்னோடய சோகமான விஷயத்தை எனக்கு ஆளுங்கக்கிட்ட ஷேர் பண்ண பிடிக்காது. நான் ஆளுங்க முன்னுக்கு அழுகவே மாட்டேன். நான் சொன்னேன் தானே, நான் பையனுங்களோட வளர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு அழுகையே வராமல் ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில். என்னோடய சோகத்தை நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். அப்படியே சின்ன வயசில் நான் அழுதாலும் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஒரு கார்னரில் போய் உட்காந்துட்டு இப்படி கை வச்சுட்டு இப்படி உட்காந்துருவேன். அழுதெல்லாம் முடிச்சுட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக இருப்பேன். அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி நான் சோகமாக இருக்கல, யாராவது என்ன சிரிப்பு முட்டுறாங்க அப்படின்னாலும் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அழுவேன். ஸோ எனக்கு அந்த ஷேர் பண்ணுறதுக்கு அந்த ஒரு இது இல்லை. ஃபர்ஸ்ட் டைமாக நான் கிருஷ்ணா கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பித்தேன் என்னோடய கவலையான விஷயத்தை, என்னோடய சோகமான ஒரு முகத்தை நான் கிருஷ்ணா. ஆரம்பத்தில் எனக்கு கிருஷ்ணா சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் என்னால் கிருஷ்ணா கூட பேசவோ, கிருஷ்ணா முன்னுக்கு போய் உட்காந்துட்டு ஏதாச்சும் பண்ணுறதுக்கோ எனக்கு வரும். பஜனை பாடுறதுக்கோ. எனக்கு மூடு சரியில்லை, ஏதோ சோகமாக இருக்கேன், வீட்டில் யாராச்சும் என்னை ஏசிட்டாங்க, எனக்கு யாரு கூடயாவது சண்டை அப்படின்னா எனக்கு அது வராது. நான் கிருஷ்ணா கிட்ட என்ன சொல்லிடுவேன்னா, இருங்க கிருஷ்ணா, எனக்கு சாமி கும்பிட்ற டைம் வந்துட்டால் கூட இருங்க கிருஷ்ணா, எனக்கு மைண்ட் சரியில்லை, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சோகமான நேரத்தில் நான் கிருஷ்ணகிட்ட இந்த விலக்கி வச்சுக்குவேன். சோகமான நேரத்தில் போய்ட்டு ஏன் அவரையும் போய்ட்டு சோகமாக்குவேன், எதுக்கு பேட் வைப்ரேஷனை கொடுப்பானே. சின்ன பிள்ளைல ஆஃப்கோர்ஸ் 14-15 வயசு, நான் 14 வயசில் தான் ஆரம்பிக்கிறேன். 14-15 வயசில் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா ஒரு கட்டத்தில் கிருஷ்ணாவோட ஷேர் பண்ண ஆரம்பித்தேன் சோகம் இதெல்லாம் அப்போ எனக்கு அந்த சோகத்தெல்லாம் சொல்லக்கல எனக்கே அந்த ஒரு ஃபீல் இருக்கும், யாரோ நம்மளை பேம்பர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அது மட்டும் கிடையாது. சரி, இவ்வளோ செஞ்சேன்னா என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரி சொல்கிறேன். கிருஷ்ணாவோட முகத்தில் நான் வேணால் அந்த ஃபோட்டோவை காட்டுறேன். அந்த நான் எந்த கிருஷ்ணா ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுவனோ அந்த ஃபோட்டோவை நான் காட்டுறேன். அந்த ஃபோட்டோ முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அசைவு தெரிய ஆரம்பிச்சிது.
கொஞ்சம் கொஞ்சமாக அசைவு, இந்த கண்ணை இப்படி லைக் புருவத்தை இப்படி தூக்குறது, திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கு ஐயோ அந்த மாதிரி ஒரு நிறைய வாட்டி, ஒரு 3-4 வாட்டி பண்ணியிருக்காரு. ஒரு தடவை நான் இந்த மாதிரி பஜனை பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப பக்தி மயத்தில் பாடிக்கிட்டு இருக்கேன். ராம 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 ராம், தொண்டெல்லாம் கிளியே பாடிக்கிட்டு இருக்கேன். பட்டுன்னு பார்த்துட்டே இருந்தவர் இப்படினாரு. எனக்கு மூச்சுக்கிச்சு. பின்னுக்கு எங்கள் அண்ணன் ஃபோன் பேசிகிட்டு இருந்தார், நாங்கள் முன்னுக்கு பாடிட்டு இருக்கேன். ஒரு 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 10 செகண்ட் எனக்கு லைக் என்ன சொல்கிறேனே தெரில, என்ன இதுன்னு. இதெல்லாம் எனக்கு இந்த ஆரம்ப கட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ணே உங்களுக்கு தெரியுமா கிருஷ்ணா கண் அடிச்சாருன்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது, முகத்தில் சில அசைவு காட்டுறது, திடீர்னு சிரிக்கிறது. அவர் சும்மா கண் அடிக்கல தெரியுமா. ஐயோ எப்படி இருங்க நான் கண்ணாடி பார்த்துக்கிறேன். லைக் ஒரு புருவத்தை தூக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் கண் அடித்தார். எனக்கு அது செஞ்சு காட்ட தெரில, அது அந்த ஆளுக்கே உரியதாச்சா. ஸோ எனக்கு அது எப்படி செய்கிறதுன்னு தெரில. அந்த ஆளா கிருஷ்ணா கடவுள். ஆனால் நீங்கள் ஒரு கடத்தில் ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. நீங்கள் கடவுளை நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம். அது முருகராக இருந்தாலும் சரி, சாய்பாபாவாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, ஒரு பாண்டிங் வச்சுக்கோங்க கடவுள்கிட்ட. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு க்ளோஸ்னஸ்குள்ளே போகணும். அந்த க்ளோஸ்னஸ்குள்ளே போகணுன்னா ஏதாவது ஒரு உறவை நிறுவுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் அண்ணனாக பார்க்கலாம், தம்பியாக பார்க்கலாம், ஃப்ரெண்டாக பார்க்கலாம், என் ஹஸ்பண்டாக கூட பார்க்கலாம், எப்படியா வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பார்க்கணும், ஓகேவா. அப்போ கடவுள்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு உறவை நிறுவி நீங்கள் அந்த மாதிரி பழக ஆரம்பிக்கணும், ஓகேவா. அப்புறம் தான் வந்துட்டு நான் சொன்னேன் தெரியுமா, இந்த இன்ஸ்டாவில் பேச ஆரம்பித்தார். அப்புறமா வந்துட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட இது வந்து ஏறிக்கிட்டே போணுச்சு யூடியூப்பில் இருந்து. இப்போ நான் ஏதாச்சும் கேட்டுட்ருக்கேன்னா நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன், பார்த்தா இப்போ ஒரு வீடியோ முடிஞ்சு இன்னொரு வீடியோ வரும், அந்த வீடியோவில் எனக்கான பதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான், ஓகேவா. எனக்கு மட்டும் எல்லாருக்குமே அப்படி தான். கடவுள் பேசணும்னு நினச்சா எது மூலியமாக வேணாலும் பேசுவார், இந்த புல் மூலியமாக கூட பேசுவார். ஆனால் அவங்களோட புரிதல் எப்படி இருக்கோ, அவங்களுக்கு எப்படி சொன்னால் பிடிக்குமோ, இல்லை அவங்களுக்கு எப்படி சொல்லணுமோ, அந்த மாதிரியான முறையில் அவங்கள அணுகுவார். ஆனால் கண்டிப்பாக அணுகுவார். அதுக்கு முக்கியமான விஷயம் பக்தி, பொறுமை, நம்பிக்கை. இது ரொம்ப முக்கியம். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதுக்கு அதையும் தாண்டி பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்ஸ்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் வெறித்தனமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பொறுமையை சோதிப்பார். எந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்கும் அந்த அளவுக்கு சோதிப்பார். கிட்டத்தட்ட அவர் உங்கள் கூடவே இல்லை அப்படின்ற அளவுக்குலாம் ஒரு சீன்லாம் போடுவார் கடவுள். ஒரு கடத்தில் பண்ணுவார். உங்களை நீங்கள் ரொம்ப நம்பியிருப்பீங்க, இல்லை இந்த விஷயத்தில் கடவுள் என்னை கை விட மாட்டார், இல்லை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உங்களை சம்டைம்ஸ் விட்டும் காட்டுவார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரி செஞ்சால் அப்பையும் நம்பிட்டு இருந்தால் நான் உங்கள் கூட தான் இருப்பேன்னு சொல்லி இருக்கீங்களா, கடவுளோட பாதையில் தான் இருப்பேன்னு இருக்கீங்களா, இல்லை நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு வேற ஒரு பாதையில் நீங்கள் பயணிக்க போகிறீங்களா, உங்களுடைய உள்நோக்கம் என்னன்றதை பார்ப்பார். இவனுக்கு நான் வேணுங்கிறது நோக்கமா, இல்லை வேறு ஏதாவது. அப்போ அந்த பரமஹம்ச யோகானந்தர் சொன்னார் தெரியுமா, ஹவு டு டாக் டு காட்ல நான் அந்த கண்ணனை பற்றி யூடியூப் சேனலில் போட்டுருந்தேன் தெரியுமா, அவர் அந்த நோக்கத்தை கவனிப்பார். இவன் நம்ம வேணும்னு சொல்லிட்டு இவன் பேசுகிறானா, இல்லை நம்மக்கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்த்து பேசுகிறானா, அது கடவுளுக்கு தெரியும். கடவுள் வந்து கவனிக்க மாட்டார், இவன் இதுக்காக தான் செய்கிறானா அதுக்காக தான் செய்கிறானான்னு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த சோதனைகளை கொடுத்து நம்மளே ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு புக்காகும், நம்மளுக்கு திறக்கும். ஓ அப்போ நான் இத்தனை நாள் நம்ம இதுக்காக தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். நம்மளுக்கு தெரியறதுக்காக தான் அந்த சோதனை, அந்த எல்லா இதுவுமே, ஓகேவா. அப்புறம் நான் முதல்ல இப்போ சொன்ன தெரியுமா, பஜனை பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு அதிகமான சில விஷயங்கள்லாம் நடந்து அதெல்லாம் பிளாக் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது என்னால் அங்கே உட்காந்து பேச முடியாது, ஏதாச்சும் வேலை வந்துடும், கொஞ்சம் பிஸி ஆக்குற மாதிரி. ஸோ அப்போ ஒரு கட்டத்தில் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போக்கல நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், தொடர்ந்து அப்படியே இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் தானே. இப்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃப் கிட்ட பேசும், அவரோட விருப்பம் என்னன்னா தனியாக டைம் இருக்கக்குள்ள அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் உட்காரக்குள்ள அப்போ பேசலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருப்பார். இப்போ சிச்சுவேஷன் எப்படி மாறுதுன்னா, அவரால் பேசவே முடியல, நைட்டு வந்தால் வீட்டுக்கு தூங்குற அளவுக்கு டயர்டு, அந்த அளவுக்கு டயர்டு. ஆனால் ஒய்ஃப் கிட்ட பேசியும் ஆகணும். எப்படி பேசலாம், கிடைக்கிற கேப்லலாம் பேசலாம், எப்படிலாம் செய்ய முடியுமோ அந்த மாதிரிலாம் செய்யலாம், என்னென்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணலாம், ஓகேவா. ஸோ நம்ம நினச்ச மாதிரி கிடைக்கலனா கிடைக்கிறத நினச்ச மாதிரி மாற்றிக்கணும்.
ஸோ அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, என்ன வேலையா வேலை டைம்லேயே பேசுவேன், மனசுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டேன். மனசுக்குள்ளேயே பேசி இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு வச்சுக்கோமா, ரொமான்டிக்கான பாட்டே பாடுறேன்னு வச்சுக்கோமே, நானும் கிருஷ்ணாவும் அந்த பாட்டை சேர்ந்து பாடுற மாதிரி இமேஜின் பண்ணிக்குவேன். நான் ஆரம்பத்தில் நினச்சிக்கிட்டேன் இதெல்லாம் ஒரு இமேஜினேஷன். நான் சொன்னேன் தெரியுமா, நீங்கள் கடவுளை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, கண்ணை மூடி ஒரு 10 செகண்ட் கடவுளை ஹக் பண்ணுற மாதிரி நினைங்களேன். ஹக் பண்ணிட்டீங்களா, இப்போ நீங்கள் ஹக் பண்ணிங்க தெரியுமா, ஒரு விஜுவலைசேஷன் செஞ்சீங்க தெரியுமா, அது உண்மையாலுமே இப்போ நடந்துச்சு. கடவுள் உண்மையாலுமே வந்து இப்போ உங்களை கட்டி பிடிச்சிட்டு தான் போனார். நீங்கள் ஒரு உணர்வு நிலையை இப்போ வெளியாக்குனீங்க தெரியுமா, அந்த உணர்வு நிலை போயிட்டு இப்போ கடவுளை அடிச்சிருக்கோம், கடவுளை அடைஞ்சிருக்கும். நீங்கள் செஞ்ச விஷயம் அவரை போய்ட்டு இது பண்ணியிருந்திருக்கோம். இது பேர் தான் மானசீகமாக செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது உண்மையாலுமே செம்ம பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நார்மலாக எந்த பாட்டு பாடுறதா இருந்தாலும் சரி, கிருஷ்ணாவோட சேர்ந்து பாடுறதா நினைப்பேன். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க கிருஷ்ணாவும் நானும் சேர்ந்து செய்கிறோன்னு நினைப்பேன். சம்டைம்ஸ் நான் வேலை செய்யலை, கிருஷ்ணா நீங்கள் தான் இந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பாவத்தில் செய்வேன். ஸோ நான் வந்து இதே தான் செய்வேன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் இப்படி செய்வேன், ஒரு நாள் வந்துட்டு வேறு மாதிரி செய்வேன். எனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ, இப்போ கிருஷ்ணாவை நான் நினச்சாலே அதுக்கு பேர் கிருஷ்ணாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். இப்போலாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது கூட நான் பேச கிடையாது, கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா ஆரம்பத்திலே இல்லை, நான் ஃபுல்லாக அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், கிருஷ்ணா இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையில் எது பண்ணாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அது நீங்கள் செய்கிறது தான். தப்பாகவே நடந்தாலும் அந்த விளைவுகள் அனுபவிக்க போகிறது நீங்கள் தான். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என் வாழ்க்கைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. பண்ணுறதும் நீங்கள் தான், அனுபவிக்க போகிறதும் நீங்கள் தான். அப்படின்ற மாதிரி ஒரு சரணாகதி மனப்பான்மையில அவர்கிட்ட விட்டுட்டேங்கிறதுக்காக, ஓ அப்படி விட்டுட்டு நீ கவலைப்பட மாட்டியா, எது நடந்தாலும் நீ பயப்பட மாட்டியா, கோவப்பட மாட்டியா, கவலைப்பட மாட்டியான்னு கேட்டால் அடிக்கடி வரும், அடிக்கடி கவலை வரும், அடிக்கடி கோவம் வரும். பட் கொஞ்ச நேரம் கோவத்தில் பட்டுன்னு ஒரு விழிப்பு வரும். இரு நம்ம ஏன் கவலைப்பட்டுட்ருக்கோம், நம்ம ஏன் கோவப்பட்டுட்ருக்கோம், நம்ம தான் கிருஷ்ணா கிட்ட சரணடைஞ்சிட்டுமே, ஸோ நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசுக்கு புத்தி சொல்லி அதை சமாதானப்படுத்துவேன். ஆனால் ஃபுல்லாக சமாதானப்படுத்தணும். அந்த நெருடல் கொஞ்சம் இருந்தால் கூட இன்னும் ஃபுல்லாக சரண்டர் ஆகலைன்னு அர்த்தம். ஒரு கொஞ்சம் பதட்டமோ, என்னது ஒரு கொஞ்சம் பதற்றமோ, கொஞ்சம் பயமோ, கொஞ்சம் கவலையோ உங்கள் மனசில் இருந்தால் கூட, கொஞ்சம் சந்தேகமோ உங்கள் மனசில் இருந்தால் கூட, இன்னும் ஃபுல்லாக நீங்கள் சரண்டர் பண்ணலை கடவுள்கிட்ட அப்படின்னு அர்த்தம். சரி, இது நான் செய்கிறது. 24 மணி நேரமும் கடவுளோட இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் மறந்துடுவேன் கடவுள் கூட இருக்கிறதுக்கு. இப்போ ஏதோ முக்கியமாக யார்கிட்டையாவது பேச போகிறேன், முக்கியமாக ஏதோ விஷயம் செய்ய போகிறேன், ஏதோ ஒரு பேனிக்கான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் நான் மறக்கிறது உண்டு. ஸோ அது நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி அந்த விஷயத்தை நம்ம ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க தானே, அது உண்மையான ஒரு வார்த்தை. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் அந்த ப்ராக்டிஸை நுப்பாட்டக்கூடாது, செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேவா? இப்போது இது வரலை, எனக்கு இந்த மாதிரி செய்ய தெரில, எனக்கு அது மனசுக்கு ஒத்துட்டு வர மாட்டுது, நான் செஞ்சாலும் அதில் எனக்கு திருப்தி அளிக்கிற விதத்தில் இல்லை நீங்கள் சொல்கிற மெத்தட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, 24 மணி நேரமும் கடவுளோட கனெக்டடாக இருக்கிறதுக்கு இவர் சொல்லுவார், மகாவிஷ்ணு, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணுவான குருஜி இருக்கார் இல்லையா, அவர் சொல்லுவார் 24 மணி நேரமும் பூர்வ மத்தியத்தில் கவனம் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னு. அந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லையா, ஒரு கடவுளோட மந்திரத்தை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட மந்திரத்தை. ஓம் நம சிவாயன்னு இருக்கட்டும், ஓம் கிருஷ்ணாய நமகன்னு இருக்கட்டும், ஓம் நமோ பகவதி வாசுதேவாயன்னு இருக்கட்டும், சரவண பவாயன்ற மந்திரம் இருக்கட்டும், ஓம் கம் கணபதியே நமகன்னு இருக்கட்டும், ஓம் அமிர்தேஸ்வரியை அப்படின்ற மந்திரமாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், மனசில் தொடர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க. சொல்ல 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 அது மறந்துடுவோம். சொல்லிக்கிட்டே இருப்போம், பட்டுன்னு வேறு விஷயம் செய்வோம், மறந்துடுவோம். மறந்துட்டோமே, அச்சோ மறந்துட்டோம், இது நம்மளுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா யாருக்குமே அது வராது. அப்படியே அது உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, அந்த விஷயம் வந்துட்டு நீங்கள் ஒரு பிளஸ்டான சோல்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ஃப்ரீ கிஃப்ட்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ மனசில் இந்த மாதிரி சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த விஷயம் மறக்கும், பட் மறந்தாலும் கில்ட்டுக்குள்ளே போயிடக்கூடாது. கில்ட்டுக்குள்ளே போகாமல் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். வணக்கம். ஓகேவா? வேறு என்ன பண்ணலாம்? தியானம் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கேட்டால் எனக்கு தியானம் எப்படி கை கொடுத்துச்சின்னு சொல்லலான்னா, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பண்ணக்கூடிய தியானம், ஒரு 20 நிமிஷம் பண்ணக்கூடிய தியானமே எத்தனையோ மணி நேரத்துக்கு உங்கள் மைண்டை ஸ்டேபிளாக வச்சுருக்கோம், பேலன்ஸாக வச்சுருக்கோம், நிதானமாக வச்சுருக்கோம். ஸோ நிதானமாக இருக்கிற நேரத்துலலாம் நீங்கள் ஈஸியாக அந்த மந்திர ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு ஹெவியான ஒரு, எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது, இருங்க. ஓகே, எங்கே விட்டேன்? தியானம் பண்ணால் மைண்ட் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் வந்துட்டு
மந்திர ஜபம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கடவுள்கிட்ட எந்த விதத்தில் நீங்கள் கடவுள் நெருங்கணும் இருந்தாலும் சரி. ஸோ அந்த விஷயம் வந்து கொஞ்சம் நல்ல பலன் கொடுக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் இப்போ இந்த கடவுளை நோக்கி செய்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா பலன் நினைக்கணும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு அந்த விஷயத்து மேலே ஒரு விருப்பம் வரணும், ஒரு ஆசை வரணும். ஆசை வந்தால் தான் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து விருப்பப்பட்டு செய்வீங்க. ஸோ எப்படி விருப்பத்தை கொண்டு வரலாம் அப்படின்னா, கடவுள் மேலே உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அவங்க சம்மந்தமான அந்த கதைகளை தட்டி கேட்குறது, அவங்க சம்மந்தமான அந்த அவங்களோட வரலாறு பற்றி கேட்குறது, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கல. அந்த உபன்யாசம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உட்காந்து நீங்கள் கேட்கல. அந்த கடவுள் மேலே அவங்க மேலே உங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வரும். அந்த ஈர்ப்பு வரக்கில் எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்வீங்க. நீங்கள் தியானம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த கடவுள்கிட்ட பேசுகிறதா. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் சாதாரணமாக போய் கிருஷ்ணா கிட்டே பேசியிருந்தேன்னா, ஆரம்பிச்சிருந்தேன்னா, இந்த அளவுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் என் வாழ்க்கையில் பார்த்துருந்துருக்க முடியாது. அந்த காதல்ன்ற ஒரு விஷயம் வந்ததுனால தான் என்னால் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை ஈஸியாக பார்க்க முடிஞ்சது. ஸோ அது எப்படி அந்த காதல் வந்துச்சு? அந்த காதல் எனக்கு அது காதல் வந்து கிருஷ்ணா ஃப்ரீ கிஃப்டாக கொடுத்தது தான். பட் எனக்கு அது எந்தெந்த விஷயங்கள்லாம் அது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, சுகி சிவம் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க பேசின மகாபாரதம் தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். அந்த மகாபாரதத்தில் அந்த இடையில கிருஷ்ணரோட கதைகள் வரும். அதை கேட்டு தான் நான் முதல்ல இம்ப்ரெஸ் ஆனேன் கிருஷ்ண மேலே. ஓ, இப்படி ஒரு கேரக்டரா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ ஆக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா பகவத்கீதை கேட்டேன். சுகி சிவம் ஐயா பேசுனா பகவத்கீதை கேட்டேன். கேஷ்வா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேமராக்குள்ளே வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் சுகி சிவம் ஐயா பேசுனா கிருஷ்ணானுபவம் கேட்டேன். அங்கெல்லாம் நான் ஃபுல்லாக ஃபாலோ ஆகிட்டேன் கிருஷ்ணாவோட கதையை கேட்டு. ஸோ அப்போ நான் அந்த காதலில் என்னை விழுக வச்சதுக்கு இந்த உபன்யாசங்கள், இந்த குருஸ்தானத்தில் இருக்கிற அவங்க பேசின அந்த வார்த்தைகள் தான் சீக்கிரமாக அந்த கடவுளோட பக்தியை கொண்டுட்டு வந்து கொடுக்குது. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி கடவுள் மேலே உங்கள் பக்தியை அதிகரிக்க பாருங்கள். முக்கியமான விஷயம், கடவுள்கிட்டயே வேண்டணும், எனக்கு உங்கள் மேலே பக்தியை கொடுங்க, எனக்கு உங்கள் மேலே விருப்பத்தை கொடுங்க, இந்த உலக வாழ்க்கையிலேருந்து என்னை மீட்டெடுங்க, சம்சார பந்தத்துலேருந்து என்னை வெளியில் கொண்டுட்டு வாங்க. நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது உங்கள் ப்ரேயர் தான். பக்தி கூட ரெண்டாவது தான். ஏன்னா பக்தி கொண்டு உங்ககிட்டேருந்து வர்றது கிடையாது. ஞானமும் அப்படி தான். நீங்கள் பக்தியிலேயே தலைச்சி இருந்தால் ஞானம் சாதாரணமாக உங்களை தேடிட்டு வந்துடும். நீங்கள் ஞானத்தை தேடிட்டு ஓடுறதுக்கு பதிலாக கடவுளை தேடிட்டு ஓடினீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஒன்று தான். ஞானம் இருந்தால் தான் நீங்கள் கடவுளை தேட முடியும். அந்த விஷயத்தை நீங்கள் செய்ய கடவுளை தேடிட்டு நீங்கள் அந்த பாதையில் போனீங்கனாலே ஞானம் உங்களை தேடிட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ கடவுள்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா வேண்டுறது. நீங்கள் ப்ரேயரை சும்மா நினைக்காதீங்க. ப்ரேயர் என்னென்ன ஃபோனுக்கு இருக்குது, உங்கள் தண்ணி போத்தலேருந்து தண்ணி ஊற்றுது கேஷுவான. ப்ரேயரை ஈஸியாக நினைக்காதீங்க. நீங்கள் வேண்டுற நிறைய விஷயங்கள் நடக்கும், உங்களுக்கே தெரியாது அந்த விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு நினச்சிக்கிட்டு நம்ம வேணா என்ன நடக்க போதான்னு சொல்லிட்டு, பட் நான் எப்போயோ வேண்டின விஷயம், எனக்கே ஞாபகம் இல்லாமல் சும்மா கிருஷ்ணா கிட்ட சொன்ன விஷயம், நான் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு கடத்தில் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன், இதெல்லாம் உண்மை தான் நம்ம வாழ்க்கையில் நடக்குதான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் வேண்டி பார்த்தேன். நடக்கும். ஆனால் எல்லாருக்கும் நடக்குமான்னு கேட்டால் சில பேருக்கு அந்த விஷயம் வந்துட்டு கொஞ்சம் தாமதமாக நடக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கடவுள்கிட்டையோ இல்லை உங்கள் குருமார்கள்கிட்டையோ அந்த உறவை நீங்கள் பலப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் அதிசயத்தை பார்ப்பீங்க. நீங்கள் கேட்குற விஷயத்துக்கு கடவுள் கொடுக்குற பதிலையும் உங்கள் குருமார்கள் கொடுக்குற பதிலையும் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பான்ற மாதிரி நீங்கள் வியப்பாலாம் ஆவீங்க. நம்ம என்னமோ ஒன்று நினச்சோம், ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு அன்பை நம்ம மேலே செலுத்துவாங்க. ஓகே, இன்னொரு விஷயம், நான் இப்போ இவ்வளோ இது சொன்னலாம், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இப்படிலான்னு சொல்லிட்டுன்னு, நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் சில அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும், சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு தாமதமாகும். நீங்கள் எந்த விஷயத்தை எதிர்பார்த்து கடவுளை அணுகிறீங்களோ அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும். அந்த மாதிரியான நேரத்தில் குற்ற உணர்ச்சியில் போய் சிக்கிடக்கூடாது. நம்ம கெட்டவங்க, நம்மளுக்கு அதுக்கான தகுதி இல்லை, நம்மளுக்கு அதுக்கான இது கிடையாதுன்னு சொல்லிட்டு. நாம தான் கடவுள்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்தது தான் நாமளே. தகுதி இல்லைன்றதெல்லாம் கிடையாது, அதுக்கான ஒரு காலகட்டம் இருக்குது. இப்போது சில பேருக்கு ஒரு வருஷத்துலேயே அவங்க நினச்ச விஷயம் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கிடச்சிரும். சில பேருக்கு 10 வருஷம் ஆகி தான் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு பக்குவ நிலையை பொறுத்து அவங்க தலையில் என்னென்ன எழுதியிருக்கோ அந்தந்த விஷயம் அப்பப்போ தான் கிடைக்கும். ஸோ
இப்போ எனக்கு கிடைச்ச பக்தியாக இருக்கட்டும், எனக்கு கடவுள் கொடுத்த பக்தியாக இருக்கட்டும், எனக்கு கடவுள் கொடுத்த சில விஷயங்களாக இருக்கட்டுமே, இந்த தேதியில் தான் ஐஸ்வர்யாவுக்கு இது கிடைக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கும். ஸோ அந்த நேரத்தில் தான் அது கிடைக்கும். நான் முன்னுக்கே கில்ட்டுக்குள்ளே போயிட்டு இல்லை நம்மளுக்கு ஏன் கிடைக்கல, இவங்களுக்கு கிடச்சிருச்சு அவங்களுக்கு கிடச்சிருச்சு, ஏதோ ஒரு நல்ல விஷயம் எனக்கு தெரியல, நான் அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா அது ஒரு ஏக்கத்துக்குள்ளே தான் எனக்கு போணுச்சு. எனக்கு லைக் பொறாமைக்குள்ளேயோ இவங்களுக்கு கிடச்சிருச்சு நம்மளுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பொறாமைக்குள்ளே போகலாம். அந்த விஷயம் வந்து எனக்கு ஏக்கத்துக்குள்ளே தான் போணுச்சு. நம்மளுக்கு எப்போ கிடைக்கும், ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்குள்ளேயும் போணுச்சு, ஒரு ஏக்கத்துக்குள்ளேயும் போணுச்சு. நம்மளுக்கு எப்போ இந்த விஷயம் கிடைக்கும், நம்மளுக்கு எப்போ இந்த விஷயம் நடக்கும், அதுக்காக எப்போ கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் செய்கிற ப்ராக்டிஸை செய்யாமல் நான் பாடல, ப்ராக்டிஸை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். பட் அதுக்கான பொறுமை அவசியம். கிருஷ்ணாவுக்கு எப்போ கொடுக்கணுன்றது கிடையும். தப்பாக எதுவும் நம்மளுக்கு கிடைக்காம நம்மளுக்கு போயிடல, சரியான நேரத்தில் தான் கிடைக்கும். ஸோ எது எந்தெந்த நேரத்தில் தான் நடக்குமோ அது அந்தந்த நேரத்தில் தான் நடக்கும். இந்த புரிதலை மனசார புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிறப்ப உங்களுக்கு அதுக்கான பொறுமை பிறக்கும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.